நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. மத்தேயு 8:23-27 முடிய. பின்பு இயேசு படகில் ஏறவே அவருடைய சீடர்களும் அவரோடு ஏறினார்கள். திடீரென கடலில் பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டது. படகுக்கு மேல் அலைகள் எழுந்தன. ஆனால் இயேசு தூங்கிக் கொண்டிருந்தார். சீடர்கள் அவரிடம் வந்து, ஆண்டவரே, காப்பாற்றும், சாகப் போகிறோம் என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நம்பிக்கை குன்றியவர்களே, ஏன் அஞ்சுகிறீர்கள் என்று கேட்டு எழுந்து காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டார். உடனே மிகுந்த அமைதி உண்டாயிற்று. மக்கள் எல்லாரும் காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் எத்தகையவரோ என்று வியந்தனர். சிந்தனை: இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக வல்லமையும் இயற்கையின் மீது அவருக்குள்ள அதிகாரத்தையும் மிக அழகாக இங்கு வெளிப்படுத்துகிறது. இயற்கையின் சக்திகள் கூட கீழ்ப்படியும் அளவுக்கு இயேசு சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை இந்த நிகழ்வு நமக்கு கற்றுத்தருகிறது. நம்முடைய வாழ்க்கையில் வரும் புயல்கள் மற்றும் சோதனையான தருணங்களிலும் கூட அவர் நம்முடன் இருக்கிறார் என்பதை இது நினைவூட்டுகின்றது. எனவே நாம் ஒருபொழுதும் கலங்காமல் திகையாமல் நம் ஆண்டவர் மீது மிகுந்த பற்று கொண்டு ஆண்டுடைய வார்த்தையை நாம் பின்பற்றி நடப்போம். முழு நம்பிக்கை வைப்போம். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஆமேன்.